சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு 250 கிராம் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளக்ஸ் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கலந்து வச்சதை நம்ம சிக்கனில் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா உருட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும். நெக்ஸ்ட் அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நீட்டாக கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. அந்த பால்லேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சக்கரை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் முந்திரி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டோம்னா நம்ம சூப்பரான ஜப்பான் சிக்கன் ரெடி. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பர் க்ரீமி அண்ட் டேஸ்டி சாஃப்டான ஜப்பான் சிக்கன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பை.